இப்போ இந்த இதில் லென்ஸெல்லாம் ஃபுல்லாக ஃபீல் பண்ணி முடிச்சிருவார் அவர் வீட்டிலேருந்து. இந்த வருஷம்லாம் நம்ம பட்னியாக தான் இருக்க போகிறோம், நமக்கு சாப்பாட்டுக்கே எதுவும் இல்லைன்னு. அடுத்து, பட் இன் த ஹார்ட்ஸ் ஆஃப் ஆல் ஹூ லிவ்ட் இன் தட் சாலிட்டரி ஹவுஸ் இன் த மிடில் ஆஃப் த வேலி தெர் வாஸ் அ சிங்கிள் ஹோப், ஹெல்ப் ஃப்ரம் காட். என்னன்னா சாலிட்டரின்னு சொன்னால் அது வந்து தனியாக இருக்கிற மீனிங். எக்ஸாம்பிளுக்கு நம்ம சூப்பர்மேன் தான் சொல்லலாம். சூப்பர்மேனுக்கு தனியாக ஒரு வீடு வந்து ஆர்டிக்கில் இருக்கும், சாலிட்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்குன்னு தனியாக இருக்கிற ஒரு இடம், அதுதான் சாலிட்டரி. இங்கே சாலிட்டரியாக இருந்த ஹவுஸில் அந்த மிடில் ஆஃப் த வேலியில் அவங்க வீடு மட்டும்தான் இருக்குது. அந்த சாலிட்டரியான பிளேஸில் மனசில் ஒரு ஹோப் இருந்துச்சு, கடவுள்கிட்ட இருந்து நமக்கு ஹெல்ப் வரும் அப்படின்றத அவங்க நம்புனாங்க. Don't be upset. Even though this seems like a total loss, remember, no one dies of hunger அப்படின்ட்டு சொல்கிறாங்க. கூட இருந்த உமன் சொல்கிறாங்கன்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்செட் ஆகாதீங்க, நமக்கு எல்லாமே ஒரு நஷ்டமாக தெரிஞ்சாலும் யாருமே பசியால் பட்னியால் சாக மாட்டாங்க அப்படின்னு ஒரு ஆறுதல் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட், although the night Lencho thought only of his one hope, the help of God, whose eyes, as he had been instructed, see everything, even what is deep in one's conscience. கான்சைன்ஸ்ன்றது அவங்களுக்கு உள்ளே இருக்கிற ஒரு மாதிரி ஒரு ஃபீல், அதுதான் கான்சைன்ஸ், இன்னர் கான்சைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் நைட்டு ஃபுல்லாக ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காரு, கடவுளோட நினப்பு மட்டும்தான் அவர் மனசில் இருக்குது. இதை நம்ம எடுத்துக்கிட்டால் போதும், ஓகேவா? அடுத்து, Lencho was an ox of a man working like an animal in the fields, but still he knew how to write. இந்த ரைட்டுன்ற பார்ட் வந்து இம்பார்ட்டண்ட். எப்படி ஒரு கம்பேர் பண்ணுறாங்கன்னா, லென்ஷோ வந்து காளமாடு மாதிரி உழைக்கக்கூடிய மனுஷன் இந்த விவசாய நிலத்துலலாம் அந்த அனிமல் மாதிரி உழைப்பாராம். ஆனாலும் அவருக்கு எழுத தெரியும், அதாவது எழுத படிக்க தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. மாடு மாதிரி வேலை பார்க்குறாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அப்படித்தான் இது. இங்கே ஃப்ராங்காகவே சொல்லிட்டாங்க, மாடு தான் அவர், மாடு மாதிரி வேலை பார்ப்பார், இருந்தாலும் அவருக்கு எழுத தெரியும். சூப்பராக முடிச்சிட்டாங்க. த ஃபாலோவிங் சண்டே அட் daybreak he began to write a letter which he himself would carry to town and place in the mail. இப்போ தான் இந்த லெட்டர் டு காடே அஃபிஷியலாக ஸ்டார்ட் ஆகுது. அன்னைக்கு அவர் என்ன பண்ணார், ஒரு சண்டே, அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, சண்டே டே பிரேக் அப்போ அவருக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடச்சிருக்கு. அந்த டே பிரேக் அப்போ ஒரு லெட்டர் எழுத ஆரம்பிக்கிறாரு. அந்த லெட்டரை டவுனுக்கு அவரே கொண்டு போய் மெயிலில் அவர் போஸ்ட் பண்ணுறாரு. மெயில்ன்ற வார்த்தை நம்ம இங்கே இமெயில்னு யூஸ் பண்ணுவோம், அங்கே வந்து அந்த போஸ்ட் பாக்ஸ் இருக்கும், குட்டி குட்டியாக இருக்கும், அதை தான் அவங்க மெயில் பாக்ஸ் அப்படின்வாங்க. அதில் போய் அவர் லெட்டரை வந்து போடணும். போஸ்ட்மேன் வந்து அந்த பாக்ஸ்லேருந்து லெட்டரை எடுத்துகிட்டு போய் டிஸ்பேச் பண்ணிடுவாங்க. இதுதான் அங்கே ப்ராசஸ்ஸு. அவர் டவுனுக்குள்ளே அவரே அந்த எழுதின லெட்டரை போய் அந்த மெயிலில் போட்டு வந்துடுவார். அடுத்து, இட் வாஸ் நத்திங் லெஸ் தேன் அ லெட்டர் டு காட். இப்படி தான் அந்த லெட்டர் டு காடை இன்ட்ரடியூஸ் ஆகுது. கடவுளுக்கு லெட்டர் எழுதியிருக்காரு. அடுத்து, காட் ஹீ ரோட், இப்படி தான் ஸ்டார்ட் ஆகுது. காட் ஹீ ரோட், இஃப் யூ டோன்ட் ஹெல்ப் மீ மை ஃபேமிலி அண்ட் ஐ வில் கோ ஹங்க்ரி திஸ் இயர் அப்படின்னு சொல்லியிருப்பார். கடவுளே, நீங்கள் எனக்கு உதவி செய்யலான்னா நானும் என்னோடய ஃபேமிலியும் இந்த வருஷம் பட்னியாக இருப்போம், பசியில் இருப்போம் அப்படின்னு சொல்லியிருப்பார். அடுத்து, I needed 100 pesos in order to sow my field again and to live until the crop comes because of the hailstorm. இப்போ அவர் என்ன சொல்லியிருப்பாரு, கடவுள்கிட்ட அவர் பிச்சை கேட்கல, ரொம்ப தைரியமான மனுஷன். எனக்கு 100 pesos வேணும்னு கேட்டிருப்பாரு. அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, 100, இந்த நம்பர் ரொம்ப முக்கியம். 100 pesos. பேசோஸ்ன்றது இங்கே எப்படி நம்ம ருபீஸ்னு யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி சில கண்ட்ரீஸில் பேசோஸ்ன்றது ஒரு டைப் ஆஃப் கரன்சி. 100 pesos வேணும், எனக்கு உதவியாக கொடுங்கன்னு கேட்டிருக்க மாட்டார். எனக்கு 100 pesos வேணும், நான் மறுபடியும் என்னோட லேண்டை உழுது சோவுனா அந்த விதையெல்லாம் தூவி அந்த ஸ்டார்ட் பண்ணுற ப்ராசஸை மறுபடியும் ஆரம்பிக்கிறது, அக்ரிகல்ச்சர் ஆரம்பிக்கிறது. இந்த கிராப்பெல்லாம் இந்த ஹெயில் ஸ்டாமால் எஸ்பா கிளியர் அப் டு திஸ் பாயிண்ட், எவ்ரி திங் கிளியரா? இந்த மாதிரி 100 pesos இருந்துச்சுன்னா மறுபடியும் நான் அந்த சோயிங் ப்ராசஸாக ஃபீல்டில் அக்ரிகல்ச்சர் ஸ்டார்ட் பண்ணுவேன், அதுக்காக எனக்கு 100 pesos கொடுங்க கடவுளே அப்படின்னு அவர் கேட்டிருப்பார். அடுத்து, he wrote to God on the envelope, put the letter, 1 minute,
எஸ்மா. ஹி ரோட் டு காட். இதை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம லெட்டர் ரைட்டிங் எழுதும்போது அட்ரஸ் ஆன் தி என்வலப்னு எழுதுவோம் இல்லையா, அந்த அட்ரஸ் ஆன் தி என்வலப்பில் இவர் என்ன எழுதுறாரு, டு காட் அப்படின்னு எழுதி கொடுத்துட்றாரு, போட்டுடுறாரு. புட் த லெட்டர் இன்சைட் அண்ட் ஸ்டில் ட்ரபிள்ட் வென் டு டவுன். அந்த லெட்டரை உள்ளே போட்டு இருந்தாலும் மனசில் அவருக்கு ஏதோ ஒரு கஷ்டமாக இருந்துகிட்டே இருந்திருக்கு. அதை இங்கே ட்ரபிள்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அவர் டவுனுக்கு போயிட்டார். அட் த போஸ்ட் ஆஃபீஸ் he placed a stamp on the letter and dropped it into the mail box. போஸ்ட் ஆஃபீஸுக்கு போயிட்டாரு. அந்த லெட்டரில் ஒரு ஸ்டாம்ப்பு வச்சு அதை மெயில் பாக்ஸ்குள்ளே போட்டுடுறாரு. டேரெக்டாக போய் போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ போஸ்ட்மேன் கிட்டேயோ இல்லை அங்கே போஸ்ட் மாஸ்டர் கிட்டேயோ அங்கே இருக்க ஆஃபீஸர்கிட்டையெல்லாம் கொடுக்கல. இவங்க ப்ராசஸ் போய் அந்த மெயில் பாக்ஸில் போட்டுடணும், அவ்வளோதான். ஸ்டாம்ப்பு வாங்கி ஸ்டாம்ப்பு ஒட்டி அங்கே மெயில் பாக்ஸில் அவர் அந்த இதை போட்டுடுறாரு, அவ்வளோதான். இப்போ வரைக்கும் அந்த ஃபஸ்ட்டு லெட்டர் டு காடோட ஃபஸ்ட் பார்ட் ஓவர். ஃபஸ்ட்டு அவர் லெட்டர் டு காட்னு எழுத ஆரம்பிப்பார், 100 பேஜஸ் கேட்பார், அவரே அதை எழுதி டவுனுக்குள்ளே போய் போடுறதுக்காக போவார். போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு ஸ்டாம்ப்பு வாங்கி ஸ்டாம்பை ஒட்டி மெயில் பாக்ஸ்குள்ளே போட்டுருவார். இப்போ வரைக்கும் அவர் அங்கே பீப்புள் கூட எந்த இன்ட்ராக்ஷனும் கிடையாது, ஓகேவா. ஒன் ஆஃப் த எம்ப்ளாயீஸ் who was a postman and also helped at the post office went to his boss laughing heartily and showed him the letter to God. ஒரு போஸ்ட்மேன் தான், அங்கே வேலை பார்க்குற போஸ்ட்மேன், அங்கே எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுற ஒரு ஆள் தான் அந்த இதை எடுத்து கொஞ்சம் சிரிச்சுட்டே லாஃபிங் ஹார்ட்டிலி அப்படின்னு சொல்லுவாங்க, லாஃபிங் ஹார்ட்டிலி அந்த லெட்டர் டு காடை மேலே அவங்களுக்கு சுப்பீரியர்கிட்ட காமிக்கிறாங்க. அடுத்து, நெவர் இன் ஹிஸ் கேரியர் அஸ் அ போஸ்ட்மேன் ஹேட் ஹீ நோன் தட் அட்ரஸ். அவரோட அந்த போஸ்ட் ஆஃபீஸ் அந்த போஸ்ட்மேன் வாழ்க்கையில் இப்படி ஒரு அட்ரஸை அவர் பார்த்ததே இல்லை, அவருக்கு இப்படி ஒரு அட்ரஸ் இருக்குன்றதே தெரியாது. த போஸ்ட் மாஸ்டர், போஸ்ட்மேன் வந்து லெட்டர் கொடுக்குறாங்க, இப்போ போஸ்ட் மாஸ்டர். த போஸ்ட் மாஸ்டர், அ ஃபேட் ஆமியபிள் fellow, also broke out laughing, but almost immediately he turned serious and tapping the letter on his desk commented, what faith. போஸ்ட் மாஸ்டர் வர்றாரு. போஸ்ட் மாஸ்டருக்கு என்னென்ன அட்ஜெக்டிவ்ஸ்லாம் கொடுக்குறாங்கன்னா ஃபேட் ஆமியபிள் ஃபெலோ அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா. அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அவர் ப்ரோக் அவுட் லாஃபிங் அப்படின்னா ரொம்ப சிரிக்கிறாரு, சிரிச்சுட்டு இம்மிடியேட்டாக சீரியஸ் ஆகிறாரு. அந்த லெட்டரில் இருக்க டெஸ்கை தட்டிட்டு வாட் ஃபெய்த் அப்படின்னு ரொம்ப சொல்கிறார். கடவுளில் இப்படி ஒரு பக்தியா அப்படின்னு ஆச்சரியப்படுறாரு. அடுத்து, ஐ விஷ் ஐ ஹேட் த ஃபெய்த் ஆஃப் த மேன் ஹூ ரோட் திஸ் லெட்டர் ஸ்டார்டிங் அப் அ கரஸ்பாண்டன்ஸ் வித் காட். இந்த மாதிரி எனக்கு கடவுள் நம்பிக்கை இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும், எனக்கு இந்த மாதிரி கடவுள் நம்பிக்கை வேணும் அப்படின்ட்டு அவர் ஹீஸ் விஷிங் தட். அதுக்கப்புறம் லெட்டர் எழுத ஆரம்பிக்கிறாரு. இவரே ஒரு கடவுள் ஒரு பதில் சொல்கிற மாதிரி லெட்டர் எழுத ஆரம்பிக்கிறாரு. ஸோ இன் ஆர்டர் நாட் டு ஷேக் த ரைட்டர்ஸ் ஃபெய்த் இன் காட், த போஸ்ட் மாஸ்டர் கேம் அப் வித் அன் ஐடியா, answered the letter, but when he opened it, it was evident that to answer it he needed something more than goodwill. இப்போ கடவுள் எழுதுன மாதிரியே ஒரு லெட்டர் எழுதணும், அது கடவுள்கிட்ட இருந்து தான் போன மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனால் இந்த லெட்டரை அந்த லென்ஸோ அந்த ஃபார்மரை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது சும்மா ஒரு குட்வில்லை தாண்டி இந்த மாதிரி ஒரு நல்ல பதில் லெட்டர் வந்திருக்குன்றதை தாண்டி அங்கே வேற ஏதோ ஒன்று இருக்கணும் அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணார். நீடட் சம்திங் மோர் தேன் குட்வில் இங்க் அண்ட் பேப்பர். இதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்கப்பா. நீடட் சம்திங் மோர் தேன் குட்வில் இங்க் அண்ட் பேப்பர். அந்த இதில் ஒரு நல்ல பதில், நல்ல மனசு தெரியுது, அங்கே சும்மா ஒரு பேப்பர் இங்கு, இதை தவிர அங்கே வேறு ஏதோ ஒன்று இருக்கணும் அப்படின்னு போஸ்ட் மாஸ்டர் நினச்சாரு. பட் ஹி ஸ்டக் டு ஹிஸ் ரெசல்யூஷன். ஹி ஆஸ்க்ட் ஃபார் மனி ஃப்ரம் ஹிஸ் எம்ப்ளாயீஸ். He himself gave part of his salary, and several friends of his were obliged to give something for an act of charity. இதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, for an act of charity. போஸ்ட் மாஸ்டர் இப்போ என்ன பண்ணுறாரு, ரெசல்யூஷன் எடுத்துட்டாரு, இந்த மாதிரி தான் லெட்டர் எழுத போகிறேன், அவருக்கு மணி கொடுக்க போகிறேன்னு அவர் ரெசல்யூஷன் எடுத்துட்டாரு. அவர் பார்ட் ஆஃப் ஹிஸ் சேலரியையும் கொஞ்சம் கொடுக்குறாரு, அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் இந்த மணி கொடுங்க சேரிட்டிக்காக, திஸ் இஸ் அன் ஆக்ட் ஆஃப் சேரிட்டி, பணம் கொடுங்க அப்படின்னு அவர் கேட்குறாரு. எல்லாருமே கொடுக்குறதுக்கும் முன் வர்றாங்க, ரொம்ப நல்ல விஷயம் இது. இப்போ மாதிரி ஒரு ஃபார்மர் கஷ்டப்பட்டுருக்காரு, அவருக்கு உதவணுன்ற நல்ல மனசில் சேரிட்டின்னு நினச்சி எல்லாருமே இந்த இதுக்கு ஹெல்ப் பண்ண நினைக்கிறாங்க.
It was impossible for him to gather together the 100 pesos. போஸ்ட் மாஸ்டர்னால என்னதான் ஒரு போஸ்ட் மாஸ்டர் ஒரு ஜாப்ல இருந்தாலும் அவரால் 100 pesos கேதர் பண்ண முடியல. அது அவங்களுக்கு ரொம்ப பெரிய அமௌண்ட்டு. ஃபார்மர் லென்சோ கேட்டது 100 pesos. ஆனால் இவங்க எல்லாருமே சேர்ந்துமே 100 pesos கேதர் பண்ண முடியல. இருந்தாலும் அவங்க மனசு தளரல. ஸோ ஹி வாஸ் ஏபிள் டு சென்ட் த ஃபார்மர் ஒன்லி a little more than half. a little more than half. 100 pesosல பாதி என்ன 50 pesos நம்ம எடுத்துக்கலாமா? பாதிக்கும் கொஞ்சம் மேலே. அதுதான் இங்கே மீனிங். அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. a little more than half. ஓகேவா? இவ்வளோ இதை கலெக்ட் பண்ணி அதை அனுப்புகிறாங்க. he put the money in an envelope addressed to Lencho and with a letter containing only a single word as a signature, God. இந்த அந்த 3 லைனையுமே பிராக்கெட் போட்டுக்கோங்கப்பா, ரொம்ப முக்கியம். he put the money in an envelope. ஒரு என்வலப்புக்குள்ளே மணி போட்டு, இதை மணி ஆர்டர்னுவாங்க. ஒரு கவருக்குள்ளே பணத்தை போட்டு போஸ்ட்மேன் மூலமாக அனுப்பிடுவாங்க. லென்ச்சோட அட்ரஸ் போட்டு அனுப்பிட்டாங்க. சும்மா ஒரு சிக்னேச்சர், காட், அதாவது கடவுள்கிட்ட இருந்து வந்தது அப்படின்னு தெரியறதுக்காக காட்னு ஒரு சிக்னேச்சர் போட்டு அனுப்பிட்டாங்க. அவ்வளோதான். செகண்ட் பார்ட் இதோட முடியுது. ஃபர்ஸ்ட் பார்ட்டு லென்ச்சோட ஹவுஸ், அவருக்கு இன்ட்ரொடக்ஷன், அவர் விவசாய நிலத்தை எப்படி பார்த்துக்கிறாரு, மழை வரும்ன்றதை எப்படி ப்ரிடிக்ட் பண்ணுறாரு, அப்புறம் ஹெயில் ஸ்டார்ம் வருது, அப்புறம் அவங்க ஃபீல்டெல்லாம் டெஸ்ட்ராய் ஆகுது, அவங்க லோக்கஸ்ட் கூட கம்பேர் பண்ணி ஃபீல் பண்ணுறாங்க, அந்த வருஷம் ஃபுல்லாக சாப்பாடு இருக்காதுன்னு ஃபீல் பண்ணுறாங்க. இது ஃபஸ்ட் பார்ட்டு. செகண்ட் பார்ட்டு கடவுள் தான் அவர் நம்பிக்கை, அவர் தான் ஹெல்ப் பண்ணுவாருன்ற ஒரு நம்பிக்கையில் ஒரு லெட்டர் எழுத ஆரம்பிக்கிறாரு. அங்கே தான் லெட்டர் டு காட் ஸ்டார்ட் ஆகுது. 100 pesos வேணும், 100 pesos இருந்துச்சுன்னா மறுபடியும் நான் இதை சர்வ் பண்ணி விவசாயத்தை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுவேன், உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி கடவுளுக்கு லெட்டர் எழுதுவார். அவரே டவுனுக்கு போய் போஸ்ட் ஆஃபீஸுக்கு போய் ஒரு ஸ்டாம்ப் வாங்கி ஒட்டிட்டு அதை மெயில் பாக்ஸ்குள்ளே போட்டுருவார். அந்த இதை எடுக்கிற போஸ்ட்மேன் சிரிச்சுட்டே அந்த லெட்டரை எடுத்துகிட்டு போய் இந்த மாதிரி கடவுளுக்கு ஒரு அட்ரஸ் என் வாழ்க்கையிலே பார்த்ததில்லையே அப்படின்னு ஃபீல் பண்ணிவிட்டு அதை போஸ்ட் மாஸ்டர் கிட்ட கொடுப்பாங்க. போஸ்ட் மாஸ்டரும் பார்த்துட்டு சிரிப்பார். சிரித்த உடனே அவர் சீரியஸ் ஆகிட்டு பெஞ்ச் அந்த லெட்டர் அப்படி ஒரு தட்டிட்டு வாட் ஃபெய்த் அப்படின்னு சொல்லுவார். இவ்வளோ கடவுள் நம்பிக்கையா, இந்த மாதிரி ஒரு கடவுள் நம்பிக்கை எனக்கு இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இந்த மாதிரி கஷ்டப்படுற ஒரு விவசாயி கடவுளுக்கு லெட்டர் எழுதியிருக்காரு, இவரோட நம்பிக்கை பொய்யாகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் பேர்லேயே ஒரு பதில் லெட்டர் போடணும்னு நினைப்பார். ஆனால் அந்த லெட்டரில் சும்மா ஒரு குட்வில் மட்டும் இருக்கக்கூடாது, இங்கு பேப்பர் மட்டும் இருக்கக்கூடாது, இதை தாண்டி வேறு ஏதாவது ஒன்று இருக்கணும்னு சொல்லி ரெசல்யூஷன் எடுப்பார். அந்த ரெசல்யூஷன் தான் அவர் ஃபார்மர் கேட்ட பணத்தை கலெக்ட் பண்ணி கொடுக்குறது. ஆனால் ஃபார்மர் லென்சோ கேட்டது 100 pesos. இந்த 100 pesos ரொம்ப பெரிய அமௌண்ட்டு. இவங்க எல்லாருமே கலெக்ட் பண்ணி 100 pesos கொடுக்க முடியல. போஸ்ட் மாஸ்டர் ஒரு பார்ட் ஆஃப் ஹிஸ் சேலரியை கொடுக்குறாரு. எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் போட்டு a little more than half. இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கணும். 100 pesosல பாதினா 50. அந்த 50யை விட கொஞ்சம் அதிகமாக கலெக்ட் பண்ணி ரெடி பண்ணிட்டாங்க. ஒரு என்வலப்பில் அந்த மணியை போட்டு லென்சோ அட்ரஸுக்கு, ஃபார்மர் அட்ரஸுக்கு, அந்த வேலிக்கு அனுப்பிட்டாங்க. அந்த ஃப்ரண்ட்டில் காட் அப்படின்னு மட்டும் எழுதி சைன் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதாவது கடவுளே இதை அனுப்புன மாதிரி போஸ்ட் மாஸ்டர் அந்த போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கவங்களாம் அனுப்பிட்டாங்க. இதோட செகண்ட் பார்ட் முடியுது.